அத்தியாயம் 10. பேரானந்தம் கேள்விகள் மற்றும் பதில்கள். என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்பது குறித்து உங்களிடம் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்க வேண்டி வேண்டும் என்று எனக்குத் தெரியும். உங்களால் முடிந்தால் என்னிடம் கேட்கலாம் என்று நான் நினைத்த சில கேள்விகளுக்கான பதில்கள் இதோ. 10.1 நான் ஏன் பின்னால் விடப்பட்டேன்? 10.1 நான் ஒரு நல்ல மனிதனா? இல்லை, நீங்கள் ஒரு நல்ல மனிதர் இல்லை. பேரானந்தம் பெற்றவர்கள் நல்ல மனிதர்களாக இருந்ததால் அவர்கள் எடுக்கப்படவில்லை. யாரும் நல்லவர்கள் இல்லை என்று பைபிள் சொல்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். நன்மை செய்பவர் யாருமில்லை, இல்லை, ஒருவரைப் போல் இல்லை. ரோமர்கள் 3:12. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்துவிட்டார்கள். ரோமர்கள் 3:23. மனிதர்கள் அல்ல, கடவுள்தான் நல்லதைத் தீர்ப்பவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும். மனிதர்கள் இதைத் தீர்மானித்தால் நாம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு தரநிலைகள் இருக்கும். அப்படியானால் நாம் எங்கே இருப்போம்? யாருடைய தரம் பயன்படுத்தப்படும்? அதுதான் வேலை செய்யாது. நாங்கள் சிறிய தெய்வங்கள் அல்ல, மாறாக கடவுள்தான் தரநிலை. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கவும் பரலோகத்தில் வாழவும் நீங்கள் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் கூறுகிறார். நாங்கள் சரியானவர்கள் அல்ல, அது கடவுளுக்குத் தெரியும். அதனால்தான் அவர் தன் மகன் இயேசுவை அனுப்பினார். பாவத்திற்கான தண்டனை மரணம். கடவுள் எல்லாருடைய பாவங்களையும் இயேசுவின் மேல் வைத்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறைந்தார். எல்லாரையும் காப்பாற்ற இயேசு மரித்தார். மரணம் வெற்றியடைந்ததைக் காட்ட கடவுள் இயேசுவை உயிர்த்தெழுப்பினார். கடவுள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதைக் காட்டவே இதைச் செய்தார். நீங்கள் நம்புவதைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் கடவுளுடன் சமரசம் செய்ய வேண்டும். ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புதிய சிருஷ்டி. பழைய விஷயங்கள் மறைந்துவிட்டன. இதோ, எல்லாமே புதியதாகிவிட்டன. ஆனால் எல்லாமே கடவுளால் உண்டானவை. அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மைத் தம்மோடு ஒப்புரவாக்கும் ஊழியத்தை நமக்குக் கொடுத்தார். அதாவது கடவுள் கிறிஸ்துவில் உலகத்தைத் தம்முடன் ஒப்புரவாக்கினார். அவர்களுடைய குற்றங்களை அவர்களுக்குக் கணக்கிடவில்லை. மேலும் சமரசத்தின் வார்த்தையை நமக்கு ஒப்புக்கொடுத்தார். ஆகையால் நாங்கள் கிறிஸ்துவின் சார்பாக தூதுவர்களாக இருக்கிறோம். கடவுள் எங்களால் வேண்டிக் கொள்வது போல கிறிஸ்துவின் சார்பாக நாங்கள் உங்களைக் கெஞ்சுகிறோம். கடவுளோடு ஒப்புரவாயுங்கள். பாவமறியாத அவருக்கு நம் சார்பாக பாவம் செய்தார். அதனால் அவரில் நாம் கடவுளின் நீதியாக மாறுவோம். 2 கொரிந்தியர் 5:17-21 வரை. அவர்கள் செய்த எதனாலும் கடவுள் மக்களை பேரானந்தம் செய்யவில்லை. கடவுள் அவர்களுக்காக என்ன செய்தார் என்று அவர்கள் நம்பினர். 10.1.2 நான் கடவுளை நம்புகிறேனா? கடவுளை நம்புவது தேவையானவற்றின் ஒரு பகுதி மட்டுமே. நீங்கள் பார்க்கிறீர்கள், பேய்கள் கூட அதை நம்புகின்றன. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்கிறீங்க, ஏனென்றால் கடவுள் ஒருவரே என்று நீங்கள் நம்புகிறீர்கள். உங்களுக்கு நல்லது. பேய்கள் கூட இதை நம்புகின்றன, அவை பயத்தில் நடுங்குகின்றன. ஜேம்ஸ் 2:19 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. நீங்கள் ஒரு பாவி என்பதையும், அதனால் உங்கள் பாவப் பிரச்சினையை தீர்க்கும் வரை கடவுளுடன் பரலோகத்தில் வாழ முடியாது என்பதையும் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். ஆனால் உங்கள் அக்கிரமங்கள் உங்களையும் உங்கள் கடவுளையும் பிரித்தது. உங்கள் பாவங்கள் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்துவிட்டது. ஏசாயா 59:2. உங்கள் பாவங்களுக்காக மரிக்க கடவுள் தம் மகன் இயேசுவை அனுப்பினார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அதுதான் சொர்க்கத்திற்கு ஒரே வழி, இயேசு மூலம். உங்கள் இதயம் கலங்க வேண்டாம். கடவுளை நம்புங்கள், என்னையும் நம்புங்கள். இயேசு அவனை நோக்கி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். என் மூலமாகத் தவிர யாரும் தந்தையிடம் வருவதில்லை. ஜான் 14:1-6. 10.
1.3 நான் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் வளர்ந்தேனா? விசுவாசியாக இருப்பதற்கு நீங்கள் இயேசுவைப் பற்றி தனிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும். உங்களுக்காக மற்றொரு நபர் அந்த முடிவை எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு விசுவாசி ஆவதற்கு மற்றொரு நபர் செய்யக்கூடிய சிறந்த விஷயம் உங்களுக்காக ஜெபிப்பதாகும். உங்களுக்காக ஜெபிப்பதன் மூலம் அவரையும் இயேசு உங்களுக்காக என்ன செய்தார் என்பதையும் அறிந்து கொள்ள உங்களுக்கு உதவுமாறு அவர்கள் கடவுளிடம் கேட்கிறார்கள். உங்கள் சொந்த பாவத்திற்காக நீங்கள் கடவுளிடம் கணக்கு கேட்க வேண்டும். வேறு யாருமில்லை. கர்த்தர் பிள்ளைகளுக்காக தகப்பன்களும் தகப்பன்களுக்காக பிள்ளைகளும் கொல்லப்படக்கூடாது என்று கட்டளையிட்டார். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன் பாவத்து நிமித்தம் சாக வேண்டும். 2ஆம் அரசர்கள் 14:6 ஏனென்றால் எல்லா முழங்கால்களும் என்னைப் பணிந்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதே. ஒவ்வொரு நாவும் கடவுளிடம் ஒப்புக்கொள்ளும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கடவுளிடம் தன்னைக் குறித்து கணக்குக் கொடுப்போம். ரோமர்கள் 14:11-12 இந்த வேதாகமத்தில் நம் இதயம் கடவுளுடன் சரியாக இருக்க வேண்டும் என்பதையும் அந்த மாற்றம் கடவுளின் ஆவியிலிருந்து உருவாகிறது என்பதையும் கற்றுக்கொள்கிறோம். விசுவாசிகள் இயேசுவில் விசுவாசம் வைக்கும்போது பெரும் பரிசுத்த ஆவி அது. ஏனெனில் நீங்கள் யூதப் பெற்றோருக்குப் பிறந்தவர் என்பதற்காகவோ அல்லது விருத்தசேதனம் செய்து கொண்டதற்காகவோ நீங்கள் உண்மையான யூதர் அல்ல. இல்லை, ஒரு உண்மையான யூதர் யாருடைய இருதயம் கடவுளிடம் சரியாக இருக்கிறதோ அவரே. மேலும் உண்மையான விருத்த சேதனம் என்பது சட்டத்தின் கடிதத்திற்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல, மாறாக அது கடவுளின் ஆவியால் உருவாக்கப்பட்ட இதய மாற்றமாகும். மேலும் மனம் மாறிய ஒருவர் கடவுளிடம் இருந்து புகழைத் தேடுகிறார், மக்களிடமிருந்து அல்ல. ரோமர்கள் 2:28-29 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. இயேசு ஒவ்வொருவரையும் அணுகி அவர்களின் இதயக் கதவைத் தட்டுகிறார். ஒவ்வொரு நபரும் கதவைத் திறந்து அவரை உள்ளே அழைக்க வேண்டும். இதோ நான் வாசலில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தைக் கேட்டு கதவைத் திறந்தால் நான் அவனிடத்தில் வந்து அவனோடும் அவனும் என்னோடும் உணவருந்துவேன். நான் ஜெயித்து என் பிதாவோடு அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனை என்னோடே கூட என் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். வெளிப்படுத்தல் 3:20-21 வரை. யூதாசைக் கருத்தில் கொள்வோம். அவர் இயேசுவின் அசல் 12 சீடர்களில் ஒருவர். அவர் இயேசுவோடு வாழ்ந்தார், பயணம் செய்தார், அவருடைய போதனைகள் அனைத்தையும் கேட்டார், எல்லா அற்புதங்களையும் பார்த்தார். அவருக்கு முன் வரிசையில் இருக்கை இருந்தது. யூதாஸ் நம்பாததால் இரட்சிக்கப்படவில்லை. அவர் இயேசுவால் சூழப்பட்டிருந்தார், ஆனால் அவர் மீது ஒருபோதும் நம்பிக்கை வைக்கவில்லை. இரட்சிப்புக்கு அவசியமான தனிப்பட்ட உறவை அவர் இயேசுவுடன் கொண்டிருக்கவில்லை. யூதாஸ் நம்பாததால் சாத்தான் அவனைக் கைப்பற்றி இயேசுவைக் காட்டிக் கொடுக்க முடிந்தது. கீழே உள்ள 2வது வேதாகமத்தில் இயேசு தனது சீடர்களுடன் மேஜையில் சாய்ந்திருப்பவர். 12 எண்ணப்பட்ட இஸ்காரியோத் என்றும் அழைக்கப்பட்ட யூதாசுக்குள் சாத்தான் நுழைந்தான். அவன் புறப்பட்டுப் போய் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனாபதிகளிடத்திலும் எப்படி அவரை அவர்களுக்கு ஒப்புக்கொடுக்கலாம் என்று அவர்களோடு பேசினான். லூக்கா 22:3-4. சாயங்காலமான போது அவர் 12 சீடர்களுடன் பந்தியில் சாய்ந்திருந்தார். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் அவர், உங்களில் ஒருவர் என்னைக் காட்டிக் கொடுப்பார் என்று உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். மனுஷகுமாரன் தம்மைக் குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆனால் மனுஷகுமாரன் யாரால் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனிதனுக்கு ஐயோ! அந்த மனிதன் பிறக்காமல் இருந்திருந்தால் நல்லது. அவரைக் காட்டிக் கொடுத்த யூதாஸ், நானில்லை, ரபி. அவர் அவரிடம், நீங்கள் சொன்னீர்கள். மத்தேயு 26:20-21, 24-25.
இயேசு தம் சீஷர்களிடம் தம்மைக் காட்டிக் கொடுப்பவர் பிற்காமலிருந்தால் நல்லது என்று கூறினார். ஏனென்றால் யூதாஸ் இயேசுவோடு வளர்ந்தாலும் அவர் இயேசுவை நம்பவில்லை. எனவே அவரது நித்திய வசிப்பிடம் நெருப்பு ஏரி. 10.1.4 நான் ஞானஸ்நானம் பெற்றேனா? ஞானஸ்நானம் பெறுவது உங்களைக் காப்பாற்றாது. நீங்கள் சொர்க்கத்திற்குச் செல்ல ஏதாவது செய்தீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் சொர்க்கத்திற்குச் செல்ல முடியாது. விசுவாசத்தினால் நீங்கள் நுழைவது உங்கள் செயல்களால் அல்ல, கடவுள் உங்களுக்காக என்ன செய்தார் என்பது பற்றியது. இங்கு இரண்டாவது வேதம் கூறுவது போல் நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். கிருபையினாலே விசுவாசத்தினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். அது உங்களால் அல்ல, இது கடவுளின் பரிசு, படைப்புகள் அல்ல, யாரும் பெருமை கொள்ள மாட்டார்கள். எபேசியர் 2:8-9. உங்கள் ஞானஸ்நானம் அல்லது விருத்த சேதனம் போன்ற விசுவாசத்தைத் தவிர வேறு எதையாவது உங்களைக் காப்பாற்ற நீங்கள் எண்ணினால் நீங்கள் இரட்சிக்கப்படவில்லை. கேள், பவுலாகிய நான் இதை உங்களுக்குச் சொல்கிறேன். விருத்த சேதனம் செய்து கடவுளுக்கு முன்பாக உங்களை சரியானவர்களாக ஆக்குவதற்கு நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்றால் கிறிஸ்துவால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தைக் கடைப்பிடிப்பதன் மூலம் கடவுளுக்கு முன்பாக உங்களைச் சரிப்படுத்த முயற்சித்தால் நீங்கள் கிறிஸ்துவை விட்டுத் துண்டிக்கப்பட்டீர்கள். நீங்கள் கடவுளின் கிருபையிலிருந்து விலகிவிட்டீர்கள். ஆனால் ஆவியானவரால் வாழ்கிற நாம் தேவன் நமக்கு வாக்களித்த நீதியை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள ஆவலுடன் காத்திருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவில் நாம் விசுவாசம் வைக்கும்போது விருத்தசேதனம் செய்து கொள்வதாலோ அல்லது விருத்தசேதனம் செய்யப்படாததாலோ எந்த பயனும் இல்லை. அன்பில் தன்னை வெளிப்படுத்தும் நம்பிக்கைதான் முக்கியம். கலாத்தியர் 5:2-4-6. புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று பைபிள் கூறுகிறது. ஆனால் உங்கள் ஆன்மாவை காப்பாற்றுவதற்காக அல்ல. விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தவும் இயேசுவை நம்புவதற்கு அவர்கள் எடுத்த முடிவைக் காட்டவும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். உங்கள் மனைவியுடன் நீங்கள் வைத்திருக்கும் உறவைக் கொண்டாடுவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் நீங்கள் ஒரு திருமண விழாவை நடத்துவதைப் போலவே ஞானஸ்நானம் கொண்டாடுகிறது மற்றும் இயேசுவுடன் நீங்கள் கொண்ட உறவைக் காட்டுகிறது. இயேசுவின் சீடர்களில் ஒருவரான பீட்டர் ஞானஸ்நானம் என்பது சுத்தமான மனசாட்சியிலிருந்து கடவுளுக்கு பிரதிபலிப்பதாக கூறுகிறார். நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்தால் மட்டுமே உங்களுக்கு சுத்தமான மனசாட்சி கிடைக்கும். அந்த நீர் ஞானஸ்நானத்தின் ஒரு படம். இது இப்போது உங்களைக் காப்பாற்றுகிறது. உங்கள் உடலில் இருந்து அழுக்குகளை அகற்றுவதன் மூலம் அல்ல, ஆனால் சுத்தமான மனசாட்சியிலிருந்து கடவுளுக்கு பிரதிபலிப்பாகும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் காரணமாக இது பயனுள்ளதாக இருக்கும். முதல் பேதுரு 3:21 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. பைபிளிலிருந்து ஒரு நல்ல உதாரணம் இயேசுவுக்கு அடுத்த சிலுவையில் இருந்த திருடன். அந்த நாளில் தன்னுடன் பரதீசில் இருப்பேன் என்று இயேசு சொன்னார். ஆனால் அவர் ஞானஸ்நானம் பெறவில்லை. இயேசு இறந்த பிறகு அவர் இறந்தார். அவர் விசுவாசத்தின் காரணமாக இரட்சிக்கப்பட்டார். இந்த வேதாகமம் 2 குற்றவாளிகளுடன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதைப் பற்றிய பதிவு. மேலும் 2 குற்றவாளிகள் அவருடன் மரண தண்டனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் மண்டை ஓடு என்று அழைக்கப்படும் இடத்திற்கு வந்தபோது அவர்கள் அவரை அங்கே குற்றவாளிகளுடன் சிலுவையில் அறைந்தனர். ஒருவரை வலதுபுறமும் மற்றவரை இடதுபுறமும். தூக்கிலிடப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன், நீரே கிறிஸ்துவானால் உங்களையும் எங்களையும் காப்பாற்றுங்கள் என்று அவரை அவமதித்தார். ஆனால் மற்றவன் மறுமொழியாக அவனைக் கடிந்து கொண்டு, நீயும் அதே ஆக்கினைக்குட்பட்டிருக்கிறபடியால் நீ தேவனுக்கு பயப்படவில்லையா? நாங்கள் உண்மையில் நியாயமாக எங்கள் செயல்களுக்கு உரிய வெகுமதியைப் பெறுகிறோம். ஆனால் இந்த மனிதன் எந்தத் தவறும் செய்யவில்லை. அவர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்போது என்னை நினைவுகூருங்கள்
இயேசு அவனை நோக்கி, இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று உறுதியாக உனக்குச் சொல்லுகிறேன், என்றார். லூக்கா 23 32 முதல் 33 39 முதல் 43. பைபிளில் இருந்து மற்றொரு விஷயம் என்னவென்றால், இயேசு யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு அது அவசியமான ஒன்று என்றால், இயேசு எல்லா இடங்களிலும் சென்று அனைவருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்திருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கவில்லையா? அப்போஸ்தலன் பவுல் அதை நமக்கு விளக்குகிறார். ஏனென்றால் அவர் மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இருவரும் நற்செய்தியைப் பிரசங்கிக்க அனுப்பப்பட்டனர். ஏனென்றால் அதுவே மக்களைக் காப்பாற்றுகிறது. ஏனெனில் கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையை வீணாக்காதபடிக்கு வார்த்தைகளின் ஞானத்தால் அல்ல, நற்செய்தியைப் பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். முதல் கொரிந்தியர் 1:17. பரலோகத்திற்குச் செல்வதும் விசுவாசியாக கருதப்படுவதும் கடவுளோடு நித்தியமாக வாழ்வதும் இரட்சிக்கப்படுவதும் ஒரே ஒரு விஷயத்தைப் பற்றியது. உங்கள் பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்ற உங்கள் நம்பிக்கை. 10.1.5. நான் தேவாலயத்திற்கு சென்றேன். இரட்சிக்கப்படுவது நீங்கள் என்ன செய்தீர்கள் அல்லது பைபிள் அழைப்பது போல் உங்கள் செயல்களைப் பற்றியது அல்ல. நீங்கள் சொர்க்கத்திற்குச் செல்ல முடியாது. கிருபையினாலே விசுவாசத்தினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். அது உங்களால் அல்ல. இது கடவுளின் பரிசு, படைப்புகள் அல்ல. யாரும் பெருமை கொள்ள மாட்டார்கள். எபேசியர் 2:8-9. பரலோகத்திற்கு செல்லும் வழி இயேசுவே வழி என்று நம்புவதாகும். இயேசு அவனை நோக்கி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்றார். என் மூலமாகத் தவிர யாரும் தந்தையிடம் வருவதில்லை. ஜான் 14:6. நீங்கள் தேவாலயத்திற்குச் சென்று கடவுள், இயேசு மற்றும் ஒருவேளை பேரானந்தத்தைப் பற்றிக் கற்றுக்கொண்டால், நீங்கள் இயேசுவில் உங்கள் நம்பிக்கையை வைத்தீர்கள் என்று அர்த்தமல்ல. இரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் இயேசுவுடன் ஒரு உறவைக் கொண்டிருக்க வேண்டும். இந்த வேதாகமம் இயேசுவைப் பற்றி பேசும்போது அவரிடம் கூறுகிறது. அவரில் நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் நற்செய்தியாகிய சத்திய வசனத்தைக் கேட்டு அவரை விசுவாசித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டீர்கள். எபேசியர் 1:13. நீங்கள் இயேசுவை விசுவாசித்தவுடன் அவருடைய பரிசுத்த ஆவியால் நீங்கள் முத்திரையிடப்படுவீர்கள். மேலும் நீங்களும் இயேசுவும் ஒன்றாகிவிடுவீர்கள். இந்த வேதம் விவரிக்கிறது போலவே இந்த வேதாகமத்தில் இயேசு ஜெபிக்கிறார். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க பிரார்த்திக்கிறேன். பிதாவே, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருப்பது போல அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீ என்னை அனுப்பினாய் என்று உலகம் நம்பும். நீங்கள் எனக்குக் கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்குக் கொடுத்தேன். நாம் ஒன்றாக இருப்பது போல் அவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். நான் அவர்களில், நீங்கள் என்னில், அவர்கள் ஒன்றாக பூரணப்படுத்தப்படுவார்கள். நீங்கள் என்னை அனுப்பி நீங்கள் என்னை நேசித்ததைப் போலவே அவர்களையும் நேசித்தீர்கள் என்பதை உலகம் அறியும். ஜான் 17:21-23. தேவாலயத்திற்குச் செல்லும் செயல் உங்களைக் காப்பாற்றாது. தேவாலயத்தில் நீங்கள் கேட்பது மற்றும் வாசிப்பது மற்றும் இயேசுவைப் பற்றி நீங்கள் நம்புவது உங்களைக் காப்பாற்றும். இரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் இயேசுவில் உங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும். 10.1.6. நான் பைபிளைப் படித்தேனா? பைபிள், கடவுள், இயேசுவைப் பற்றி அறிந்திருத்தல் மற்றும் பல உன்னைக் காப்பாற்றாது. நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். பைபிளில் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் உள்ளது. அவன் பெயர் நிக்கோதேமஸ். அவர் ஒரு பரிசேயர், உயர்கல்வி மற்றும் யூத வேதங்களில் படித்தவர். அவரே வேத போதகராக இருக்கலாம். இரட்சிக்கப்படுவதற்கு என்ன தேவை என்று இயேசுவிடம் கேட்டார். இயேசு அவரிடம் சொன்னது இதோ. 10,
10.1.7 நான் தேவாலயத்தில் முன்வந்தேன். தேவாலயத்தில் தன்னார்வத் தொண்டு செய்வது அல்லது கடவுள் அல்லது இயேசுவின் பேரில் மற்ற நல்ல செயல்களைச் செய்வது உங்களை விசுவாசியாக மாற்றாது. அது உங்கள் ஆன்மாவைக் காப்பாற்றாது. இந்த வேதாகமத்தில் இயேசுவே பேசுகிறார், மேலும் அவர் இந்த சரியான பிரச்சனையை உரையாற்றுகிறார். இயேசுவின் பெயரில் நற்செயல்களைச் செய்தவர்கள் ஆனால் பரலோகத்தில் நுழைய முடியாதவர்கள். இயேசு அவர்களை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை என்றார். நிச்சயமாக அவர்கள் யார் என்று அவருக்குத் தெரியும், ஆனால் அவர் அவர்களுடன் உறவு கொள்ளவில்லை என்று அர்த்தம். என்னிடம் ஆண்டவரே, ஆண்டவரே எனச் சொல்லும் அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். மாறாக பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே. அந்நாளில் பலர் என்னிடம் சொல்வார்கள், ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளைத் துரத்தினோம், உமது நாமத்தினாலே பல வல்லமைகளைச் செய்தோமல்லவா? பிறகு நான் அவர்களிடம் சொல்வேன், நான் உன்னை அறிந்ததில்லை. அக்கிரமம் செய்பவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். மத்தேயு 7:21-23 இரட்சிக்கப்படுவது கடவுளின் கிருபை மற்றும் உங்கள் மீது அவர் கொண்ட அன்பைப் பற்றியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது உங்கள் சாதனைகள் அல்லது நீங்கள் அவருக்காக எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்பதைப் பற்றியது அல்ல. இது இயேசுவுடன் விசுவாசம் மற்றும் உறவைக் கொண்டதாக வருகிறது. கடவுள் உங்களிடம் கேட்கும் ஒரே வேலை இதுதான், நீங்கள் இயேசுவை நம்புகிறீர்கள் என்று. இயேசு அவர்களிடம், கடவுள் உங்களிடமிருந்து விரும்பும் ஒரே வேலை இதுவே, அவர் அனுப்பியதை நம்புங்கள். ஜான் 6:29 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. நீங்கள் விசுவாசிப்பதால் நீங்கள் நீதிமான்களாக எண்ணப்படுவீர்கள். இப்போது வேலை செய்பவருக்கு வெகுமதி கருணையாகக் கருதப்படாமல் ஏதோ கடன்பட்டதாகக் கருதப்படுகிறது. ஆனால் வேலை செய்யாமல் துன்மார்க்கரை நியாயப்படுத்துகிறவரை விசுவாசிக்கிறவனோ அவனுடைய விசுவாசம் நீதியாகக் கருதப்படும். ரோமர்கள் 4:4-5 வரை. 10.1.8 நான் கடவுளின் வேலைக்குப் பணம் கொடுத்தேனா? ஒரு தேவாலயத்திற்கோ அல்லது கடவுளுடைய வேலையைச் செய்யும் மற்ற நிறுவனங்களுக்கோ பணம் கொடுப்பது உங்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. கடவுளின் முன்னிலையில் உங்கள் வழியை நீங்கள் வாங்கவோ சம்பாதிக்கவோ முடியாது. இந்த 2 வேதாகமங்களிலும் இயேசு பரிசேயர்களிடம் பேசுகிறார். அவர்கள் பணத்தையும் கொடுத்தனர், ஆனால் மிக முக்கியமான நம்பிக்கையை அவர்கள் புறக்கணித்தனர். மறைநூல் அறிஞர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் புதினா, வெந்தயம், சீரகம் ஆகியவற்றில் தசமபாகம் கொடுத்து சட்டம், நீதி, கருணை மற்றும் விசுவாசத்தின் முக்கியமான விஷயங்களைச் செய்யாமல் விட்டுவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் இவற்றைச் செய்திருக்க வேண்டும், மற்றொன்றைச் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. மத்தேயு 23:23 பரிசேயர்களே, உங்களுக்கு என்ன துன்பம் காத்திருக்கிறது? ஏனெனில் உங்கள் மூலிகைத் தோட்டங்களில் கிடைக்கும் மிகச்சிறிய வருமானத்தில் கூட தசமபாகம் கொடுக்க நீங்கள் கவனமாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் நீதியையும் கடவுளின் அன்பையும் புறக்கணிக்கிறீர்கள். நீங்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும், ஆம், ஆனால் மிக முக்கியமான விஷயங்களை புறக்கணிக்காதீர்கள். லூக்கா 11:42 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. நீங்கள் கடவுளின் பணிக்கு கொடுப்பதால் நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள் என்றும் அவர் உங்கள் பாவங்களுக்காக இறந்தார் என்றும் அர்த்தமில்லை. இந்த வேதாகமத்திலும் இயேசுவே பேசுகிறார். அவருடைய பேரில் நற்செயல்கள் செய்த பலர் பரலோகத்திற்கு செல்லமாட்டார்கள் என்று கூறுகிறார். ஏனென்றால் அவர் அவர்களை அறிந்திருக்கவில்லை. இயேசுவின் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் ஒருபோதும் வாழவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் இயேசுவில் நம்பிக்கை வைக்கவில்லை. என்னிடம் ஆண்டவரே, ஆண்டவரே எனச் சொல்லும் அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். மாறாக பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே. அந்நாளில்
பலர் என்னிடம் சொல்வார்கள், ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம். உமது நாமத்தினாலே பிசாசுகளைத் துரத்தினோம். உமது நாமத்தினாலே பல வல்லமைகளைச் செய்தோம் அல்லவா? பிறகு நான் அவர்களிடம் சொல்வேன், நான் உன்னை அறிந்ததில்லை. அக்கிரமம் செய்பவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். மத்தேயு 7:21 முதல் 23. கடவுளை வணங்குவதற்கும் பணத்தை வணங்குவதற்கும் இடையே நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் பணத்தால் தீர்த்துவிட முடியும் என்று எனக்கு இன்று தெரியும். உங்களின் பல பூமிக்குரிய பிரச்சனைகளை அது நிச்சயமாக தீர்க்கும் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அந்த அணுகுமுறையின் சிக்கல் என்னவென்றால், பூமியில் உங்கள் தற்போதைய உடலில் உள்ள உங்கள் வாழ்க்கை நித்தியத்துடன் ஒப்பிடும்போது ஒரு ஆவியாகும். பணம் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்குத் தேவை என்பதை உணர்ந்து கொள்வது கடினமாகிவிடும். ஒரு இளம் பணக்காரர் ஒருநாள் இயேசுவை அணுகி நித்திய ஜீவனைப் பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம் சொன்னது இங்கே. இதோ, ஒருவன் அவரிடம் வந்து, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைய நான் என்ன நன்மையைச் செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ பரிபூரணமாக இருக்க விரும்பினால், போய் உன்னிடம் இருப்பதை விற்று ஏழைகளுக்குக் கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்கும் என்றார். வாருங்கள், என்னைப் பின்பற்றுங்கள். ஆனால் அந்த இளைஞன் அதைக் கேட்டபோது அவன் பெரும் உடைமையுள்ளவனாயிருந்தபடியால் வருத்தமடைந்தான். இயேசு தம் சீடர்களை நோக்கி, ஐசுவரியவான் ஒருவர் சிரமத்துடன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார் என்று உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன். மத்தேயு 19:16, 21 முதல் 23. அவனுடைய பொருட்களையெல்லாம் விற்று ஏழைகளுக்குக் கொடுத்துவிட்டு அவனைப் பின்தொடரும்படி இயேசு சொன்னார். இயேசு யாரை அல்லது எதை அதிகம் நேசிக்கிறார் என்று பார்க்க விரும்பினார். செல்வந்தன் சோகமாகச் சென்றதால் இயேசுவை விட அவன் தன் பொருட்களை அதிகம் விரும்பினான். ஏனென்றால் கடவுளையும் பணத்தையும் வணங்குவது சாத்தியமற்றது. இது ஒன்று அல்லது மற்றொன்று. இந்த வேதத்தில் மாமன் என்றால் பணம் அல்லது பொக்கிஷம் என்று பொருள். 2 எஜமானர்களுக்கு யாரும் சேவை செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் ஒருவரை வெறுத்து மற்றவரை நேசிப்பார், இல்லையெனில் அவர் ஒருவருக்கு அர்ப்பணித்து மற்றவரை இகழ்வார். நீங்கள் கடவுள் மற்றும் மாமன் இருவருக்கும் சேவை செய்ய முடியாது. மத்தேயு 6:24. கடவுளிடம் சரணடையுங்கள், அவர் உங்களுக்கு வழங்குவார். நீங்கள் இரட்சிக்கப்படுவதற்கு தேவன் கோரும் ஒரே விஷயம் நீங்கள் இயேசுவை நம்புவதுதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இயேசு அவர்களிடம், கடவுள் உங்களிடமிருந்து விரும்பும் ஒரே வேலை இதுவே, அவர் அனுப்பியதை நம்புங்கள். ஜான் 6:29 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. கிருபையினாலே விசுவாசத்தினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். அது உங்களால் அல்ல. இது கடவுளின் பரிசு, படைப்புகள் அல்ல. யாரும் பெருமை கொள்ள மாட்டார்கள். எபேசியர் 2:8 முதல் 9. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க முடிவு செய்தால், கடவுளின் பணிக்காக நீங்கள் நன்கொடை அளிக்கும் பணம் வீண் போகாது. பரிசுத்த ஆவியால் கழுவப்பட்ட சுத்தமான இதயத்திலிருந்து நீங்கள் கொடுப்பீர்கள். நீங்கள் சொர்க்கத்தில் பொக்கிஷங்களைச் சேமித்து வைப்பீர்கள். அந்துப்பூச்சியும் துருவும் தின்னும் திருடர்கள் புகுந்து திருடுகிற பூமியில் உங்களுக்காக பொக்கிஷங்களைச் சேர்த்து வைக்காதீர்கள். ஆனால் சொர்க்கத்தில் உங்களுக்காக பொக்கிஷங்களைச் சேர்த்து வையுங்கள். அங்கே அந்துப்பூச்சியும் துருவுமில்லை. அங்கே திருடர்கள் உடைத்துத் திருடுவதில்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். மத்தேயு 6:19 முதல் 21 வரை. 10.2. இந்த மக்கள் ஏன் பேரானந்தம் செய்யப்பட்டனர்? 10.2.1. கிறிஸ்தவர்களைப் போல தோற்றமளிக்காத மக்கள். கிறிஸ்தவர்கள் இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலில் தங்களுடைய சேமிப்பு நம்பிக்கையை வைத்திருக்கும் மக்கள்
ஒரு குறிப்பிட்ட வழியை பார்க்க வேண்டியதில்லை. அவர்கள் எல்லா தரப்புகளிலிருந்தும், எல்லா கலாச்சாரங்களிலிருந்தும், எல்லா நாடுகளிலிருந்தும், எல்லா இனங்களிலிருந்தும் வருவார்கள். இந்த 2 வேதங்களும் இந்த உண்மையை விளக்குகின்றன. முதல் வேதம் பேரானந்தத்திற்குப் பிறகு நடைபெறுகிறது. எனவே இது பேரானந்தம் செய்யப்பட்ட மக்களைப் பற்றிய நல்ல விளக்கமாகும். இரண்டாம் வேதம் பேரானந்தத்திற்குப் பிறகு உபத்திரவத்தின் போது நடைபெறுகிறது. மேலும் இது உபத்திரவத்தின் போது இரட்சிக்கப்பட்ட மக்களைப் பற்றிய நல்ல விளக்கமாகும். பெரியவர் ஒருவர் என்னிடம், "அழாதே" என்றார். இதோ, யூதா கோத்திரத்தைச் சேர்ந்த சிங்கம், தாவீதின் வேர், புத்தகத்தையும் அதன் 7 முத்திரைகளையும் திறக்கும் அவர் ஜெயித்தார். அவர்கள் ஒரு புதிய பாடலைப் பாடினர். புத்தகத்தை எடுக்கவும் அதன் முத்திரைகளைத் திறக்கவும் நீங்கள் தகுதியானவர், ஏனென்றால் நீங்கள் கொல்லப்பட்டீர்கள். ஒவ்வொரு கோத்திரம், மொழி, மக்கள் மற்றும் தேசத்திலிருந்தும் உங்கள் இரத்தத்தால் எங்களைக் கடவுளுக்காக விலைக்கு வாங்கினீர்கள். வெளிப்பாடு 5:5-9. இவைகளுக்குப் பிறகு நான் பார்த்தபோது, இதோ, எல்லா தேசங்களிலும், எல்லா கோத்திரங்களிலும், ஜனங்களிலும், மொழிகளிலும் இருந்து ஒருவராலும் எண்ண முடியாத திரளான ஜனங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் வெள்ளை வஸ்திரம் தரித்து பேரீச்ச மரக்கிளைகளுடன் நிற்பதைக் கண்டேன். அவர்களின் கைகளில் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இரட்சிப்பு உண்டாவதாக என்று உரத்த குரலில் கூப்பிட்டார்கள். வெளிப்படுத்துதல் 7:9-10 வரை. ஒவ்வொரு பழங்குடி, மொழி, மக்கள் மற்றும் தேசத்திலிருந்தும் மக்கள் காப்பாற்றப்பட்டதை 2 வேதவாக்கியங்களும் காட்டுகின்றன. இது நிறைய பன்முகத்தன்மை. பேரானந்தம் செய்யப்பட்ட மக்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட வழியில் பார்க்கப் போவதில்லை. அவை அனைத்தும் வித்தியாசமாக இருக்கும். இப்பொழுது யாரோ ஒரு குறிப்பிட்ட வழியில் ஆடை அணிவதால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அர்த்தமல்ல. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தால் அவள் தலைமுடிக்கு மேல் ஹிஜாப் அணிந்திருந்ததால் அவள் முஸ்லீம் என்று சத்தியம் செய்திருந்தால் அவள் முஸ்லீம் நம்பிக்கையை பின்பற்றினாள் என்று அர்த்தமல்ல. கலாச்சார ஏற்பு, பாரம்பரியம் அல்லது அவளுக்கு பிடித்திருந்ததால் கூட அவள் அதை அணிந்திருக்கலாம். அந்த நபர் பேரானந்தம் செய்யப்பட்டிருந்தால் இயேசுவைப் பற்றிய கடவுளின் உண்மையை அவர்கள் நம்பினார்கள் என்று நான் உங்களுக்குச் சொல்ல முடியும். அவருடைய பெயரைச் சொல்லிக் கூப்பிடுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். அவர்கள் முன்பு எதை நம்பினார்கள் என்பது முக்கியமல்ல. இயேசுவை ஆண்டவர் என்று உங்கள் வாயால் அறிக்கையிட்டு, கடவுள் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை உங்கள் இதயத்தில் நம்பினால், நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் ஒருவன் நேர்மையை விளைவிப்பதாக இதயத்தால் நம்புகிறான், மற்றும் வாய் வாக்கு மூலம் இரட்சிப்பின் விளைவாக செய்யப்படுகிறது. ஏனெனில் அவரை விசுவாசிக்கிறவன் ஏமாற்றமடையமாட்டான் என்று வேதம் கூறுகிறது. ஏனெனில் யூதர், கிரேக்கர் என்ற வேறுபாடு இல்லை. ஒரே இறைவன் அனைவருக்கும் ஆண்டவர், அவரை அழைக்கும் அனைவருக்கும் ஐசுவரியமுள்ளவர். ஏனெனில் கர்த்தருடைய நாமத்தைத் தொழுதுகொள்ளுகிறவன் இரட்சிக்கப்படுவான். ரோமர்கள் 10:9-13. 10.2.2 குழந்தைகள் மற்றும் சிறிய குழந்தைகள். குழந்தைகளும் சிறு குழந்தைகளும் இயேசுவில் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் ஏன் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அத்தகைய முடிவை எடுக்க அவர்கள் மிகவும் இளமையாக இருந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இப்போது பைபிள் இதைப் பற்றி குறிப்பாகப் பேசவில்லை. எனவே இது நடந்தது என்று நான் படித்த யூகத்தை செய்கிறேன். ஒவ்வொருவரும் பாவிகளாகப் பிறக்கிறார்கள் என்றும், நம் அனைவருக்கும் ஒரு மீட்பர் தேவை என்றும் பைபிள் சொல்கிறது. ஆதாம் பாவம் செய்தபோது பாவம் உலகில் நுழைந்தது. ஆதாமின் பாவம் மரணத்தைக் கொண்டு வந்தது. அதனால் மரணம் அனைவருக்கும் பரவியது. ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்தார்கள். ஆம்,
ஆதாமின் ஒரே பாவம் அனைவருக்கும் கண்டனத்தைத் தருகிறது. ஆனால் கிறிஸ்துவின் ஒரே நீதியான செயல் கடவுளுடன் சரியான உறவையும் அனைவருக்கும் புதிய வாழ்க்கையையும் கொண்டு வருகிறது. ரோமர்கள் 5:12-18 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. இருப்பினும் நற்செய்தியை புரிந்து கொள்வதற்கு இயேசு நம்மை கணக்கு போடும் ஒரு யுகம் இருப்பதாக நான் நம்புகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் எவ்வாறு தனித்துவமாக உருவாக்கினார் என்பதன் அடிப்படையில் ஒவ்வொரு நபருக்கும் அந்த வயது மாறுபடும். குழந்தைகளும் சிறு குழந்தைகளும் பேரானந்தம் செய்யப்பட்டார்கள் என்றால், கடவுள் சுவிசேஷத்தை புரிந்து கொள்வதற்காக அவர்களை கணக்கு போடாததால்தான். குழந்தைகளைப் பற்றி பைபிள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். டேவிட் மன்னரின் முதல் குழந்தை பிறந்த சிறிது நேரத்திலேயே இறந்தது. அந்தக் குழந்தை பரலோகத்தில் கடவுளுடன் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவர் மீண்டும் அவரை பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இருந்தார். இந்த சிறிய குழந்தை நம்புவதற்கு அல்லது நம்பிக்கை வைத்திருப்பதற்கு பொறுப்பேற்கப்படவில்லை. ஆனால் தாவீது தன் வேலையாட்கள் ஒன்றாக கிசுகிசுப்பதைக் கண்டபோது குழந்தை இறந்துவிட்டதை தாவீது உணர்ந்தார். தாவீது தன் வேலைக்காரர்களிடம், குழந்தை இறந்துவிட்டதா? அவர் இறந்துவிட்டார் என்றார்கள். தாவீது பூமியிலிருந்து எழுந்து துவைத்து அபிஷேகம் செய்து ஆடைகளை மாற்றிக்கொண்டார். அவன் கர்த்தருடைய வீட்டிற்குள் வந்து வணங்கினான். பின்னர் அவர் தனது சொந்த வீட்டிற்கு வந்தார். அவர் கேட்டபோது அவர்கள் அவருக்கு முன்பாக அப்பத்தை வைத்து அவர் சாப்பிட்டார். அப்பொழுது அவனுடைய வேலைக்காரர்கள் அவனை நோக்கி, நீ என்ன செய்தாய்? குழந்தை உயிருடன் இருக்கும்போது நீங்கள் நோன்பு நோற்று அழுதீர்கள். ஆனால் குழந்தை இறந்தவுடன் நீங்கள் எழுந்து அப்பம் சாப்பிட்டீர்கள். குழந்தை உயிரோடு இருக்கும்போதே நான் நோன்பு நோற்று அழுதேன் என்றார். நான் சொன்னேன், குழந்தை உயிரோடிருக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்ய மாட்டார் என்று யாருக்குத் தெரியும்? ஆனால் இப்போது அவர் இறந்துவிட்டார். நான் ஏன் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும்? நான் அவரை மீண்டும் அழைத்து வர முடியுமா? நான் அவரிடம் செல்வேன். ஆனால் அவர் என்னிடம் திரும்ப மாட்டார். 2 சாமுவேல் 12:19-23. பைபிளில் கடவுள் ஒவ்வொருவரின் பெயரையும் எழுதும் வாழ்க்கைப் புத்தகத்தை வைத்திருப்பதையும் கற்றுக்கொள்கிறோம். உன் கண்கள் என் உடலைப் பார்த்தது. உங்கள் புத்தகத்தில் அவை அனைத்தும் எழுதப்பட்டுள்ளன. எனக்கு விதிக்கப்பட்ட நாட்கள் அவை எதுவுமில்லாதபோது. சங்கீதம் 139:16. கடவுளுக்கு எதிராக ஒருவரின் இதயத்தை கடினப்படுத்தி இயேசுவின் இரட்சிப்பின் கிருபையை நம்ப மறுக்கும்போது கடவுள் அவரது பெயரை அழித்துவிடுகிறார். முதல் வேதத்தில் இயேசு பேசுகிறார். கடைசி வேதம் தாவீது அரசனால் எழுதப்பட்டது. ஜெயங்கொள்பவன் வெண்ணிற ஆடைகளை அணிந்து கொள்வான். அவனுடைய பெயரை வாழ்க்கைப் புத்தகத்திலிருந்து நான் எந்த வகையிலும் அழித்துவிட மாட்டேன். அவனுடைய பெயரை என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கையிடுவேன். வெளிப்பாடு 3:5. மோசே கர்த்தரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இந்த ஜனங்கள் பெரிய பாவம் செய்து தங்கத்தால் தங்களை தெய்வமாக்கிக் கொண்டார்கள். இப்போது நீங்கள் விரும்பினால் அவர்களின் பாவத்தை மன்னியுங்கள். இல்லையென்றால் நீங்கள் எழுதிய உங்கள் புத்தகத்திலிருந்து என்னை அழிக்கவும். கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவஞ்செய்தவன் எவனோ அவனை என் புத்தகத்திலிருந்து அழித்துப் போடுவேன் என்றார். யாத்ராகமம் 32:31-33. என் ஆத்துமாவை நெருங்கி அதை மீட்டுக் கொள்ளுங்கள். என் எதிரிகள் காரணமாக என்னை மீட்கவும். ஏனென்றால் நீங்கள் காயப்படுத்தியவரை அவர்கள் துன்புறுத்துகிறார்கள். நீங்கள் புண்படுத்தியவர்களின் துயரத்தை அவர்கள் சொல்கிறார்கள். குற்றம் மீது குற்றம் சுமத்தவும். அவர்கள் உங்கள் நீதிக்குள் வர அனுமதிக்காதீர்கள். ஜீவ புத்தகத்திலிருந்து அவை அழிக்கப்படட்டும். நீதிமான்களால் எழுதப்படக்கூடாது. சங்கீதம் 69:18, 26-28. ஒவ்வொருவரும் ஆரம்பத்தில் வாழ்க்கை புத்தகத்தில் தொடங்குகிறார்கள் என்று
இது நமக்குச் சொல்கிறது. நாம் கடவுளை நிராகரிக்க முடிந்தால்தான் அதிலிருந்து நாம் அகற்றப்படுகிறோம். குழந்தைகளும் சிறு குழந்தைகளும் நிச்சயமாக கடவுளை நிராகரிக்க முடியாது. எனவே எந்த வயதில் குழந்தைகள் பொறுப்பு கூற வேண்டும்? பைபிள் சொல்லவில்லை. குழந்தைகள் தீமையை மறுக்கும் முன் திட உணவை உண்ண முடியும் என்று அது நமக்குச் சொல்கிறது. இந்த குழந்தை சரியானதைத் தேர்ந்தெடுத்து எது தவறு என்பதை நிராகரிக்கும் வயதிற்குள் அவர் தயிரையும் தேனையும் சாப்பிடுவார். ஏசாயா 7:15 புதிய வாழும் மொழிபெயர்ப்பு. மோசே இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குச் சென்றபோது நன்மை அல்லது தீமை பற்றி அறியாத சிறு குழந்தைகள் அந்த வாக்குறுதியளிக்கப்பட்ட தேசத்திற்குள் நுழைந்ததை நாம் அறிகிறோம். அன்றியும் கர்த்தர் உங்கள் நிமித்தம் என்மேல் கோபங்கொண்டு நீயும் அங்கே பிரவேசிக்க வேண்டாம் என்றார். உங்களுக்கு முன்பாக நிற்கும் நூனின் மகன் யோசுவா அங்கே நுழைவார். அவரை உற்சாகப்படுத்துங்கள், ஏனென்றால் அவர் இஸ்ரவேலைச் சுதந்தரித்துக் கொள்வார். மேலும் பிடிபடுவார்கள் அல்லது கொல்லப்படுவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இன்று நன்மை தீமை பற்றி அறியாத உங்கள் குழந்தைகளும் அங்கு செல்வார்கள். நான் அதை அவர்களுக்குக் கொடுப்பேன், அவர்கள் அதைப் பெறுவார்கள். உபாகமம் 1:37 முதல் 39 வரை. இயேசுவின் ஊழியத்தின் போது சிறு குழந்தைகளைத் தன்னிடம் வர அனுமதிக்கும்படி சொன்னார். ஏனென்றால் பரலோகம் அவர்களுக்கு சொந்தமானது. ஆனால் இயேசு, சிறு குழந்தைகளை அனுமதியுங்கள், அவர்கள் என்னிடம் வருவதைத் தடுக்காதீர்கள் என்றார். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் இவர்களைப் போன்றவர்களுடையது. மத்தேயு 19:14. பேரானந்தத்தின் போது காணாமல் போன எந்த சிறு குழந்தையும் இப்போது நம் பரலோகத் தகப்பனிடம் உள்ளது என்பதை அறிந்து ஆறுதல் அடையுங்கள். 10.2.3 தெளிவாக தீயவர்கள் யார்? மறைந்து போனவர்களில் குற்றவாளிகள், கொலைகாரர்கள், கற்பழிப்பாளர்கள் மற்றும் பலர் இருப்பதால் கடவுள் கிறிஸ்தவர்களை மட்டுமே பேரானந்தத்தில் அழைத்துச் சென்றார் என்று நம்புவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். அப்படியானால் கடவுள் ஏன் அவர்களை அழைத்துச் செல்கிறார்? அல்லது உண்மையில் என்ன நடந்தது? அது கடவுளின் பேரானந்தமாக இருந்திருக்க முடியாது. இயேசுவில் தங்கள் இரட்சிப்பு விசுவாசத்தை வைத்த அனைவரையும் கடவுள் எடுத்தார் அல்லது பேரானந்தப்படுத்தினார். அதாவது கடவுள் தங்கள் பாவங்களுக்காக மரிக்க அவருடைய மகன் இயேசுவை பூமிக்கு அனுப்பினார் என்றும் பின்னர் கடவுள் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றும் அவர்கள் நம்பினர். எல்லாருடைய பாவங்களுக்காகவும் எல்லா பாவங்களுக்காகவும் இயேசு மரித்தார். அதில் குற்றவாளிகள், கொலைகாரர்கள், கற்பழிப்பாளர்கள் போன்றவர்களின் பாவங்களும் அடங்கும். இயேசு ஜெயிக்க முடியாத அளவுக்கு பெரிய பாவம் எதுவும் இல்லை. இயேசுவின் இரட்சிப்பு கிருபைக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர் இல்லை. அவர்கள் என்ன செய்திருந்தாலும் கடவுள் எல்லோரையும் நேசிக்கிறார், எல்லோருக்காகவும் இரக்க இயேசுவை அனுப்பினார். அப்போஸ்தலன் பவுல் இதை நமக்கு விளக்குகிறார். அவர் எல்லா வகையான பாவமுள்ள மக்களையும் பட்டியலிட்டார். பின்னர் மிக முக்கியமான விஷயத்தை கூறுகிறார். உங்களில் சிலர் அப்படிப்பட்டவர்கள், ஆனால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் பெயரால் நியாயப்படுத்தப்பட்டீர்கள். பவுல்தான் பாவிகளில் மிக மோசமானவன் என்றும் இயேசுவும் தனக்காக மரித்தார் என்பதை அறிந்திருந்தார். நான் நிந்தனை செய்பவனாகவும் துன்புறுத்துபவனாகவும் இழிவானவனாகவும் இருந்தபோதிலும், இருப்பினும் நான் அறியாமையால் அவிசுவாசத்தில் செய்ததால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தருடைய கிருபை கிறிஸ்து இயேசுவிலுள்ள விசுவாசத்தினாலும் அன்பினாலும் மிகவும் பெருகியது. பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். அவர்களில் நான் முதன்மையானவன் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா ஏற்றுக்கொள்ளலுக்கும் தகுதியானது. முதல் தீமோத்தேயு 1:13-15 வரை. ஒரு குற்றவாளி, கொலைகாரன் அல்லது அப்படிப்பட்டவர் என்று
முத்திரை குத்தப்பட்ட ஒருவரை கடவுள் உயர்த்தினால், அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல அவர்கள் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை அறிந்து, அவர் தங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்று நம்பினார்கள். 10.2.4 கிறிஸ்தவர்களைப் போல் செயல்படாதவர்களா? காணாமல் போன எவரும் கடவுளால் பிடிக்கப்பட்டார். ஏனென்றால் அவர்கள் இயேசு அவர்களைக் காப்பாற்ற செய்த வேளையில் விசுவாசிகளாக இருந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக இயேசுவில் நம்பிக்கை வைத்துள்ளவர்கள் பெரும்பாலும் அப்படி நடந்து கொள்வதில்லை. ஏனென்றால் நாம் அனைவரும் பாவிகள். அது நமது இயல்பு. விசுவாசிகளுக்குள் நடந்த இந்த போரைப் பற்றி அப்போஸ்தலன் பவுல் பேசினார். நம் பாவ இயல்புக்கு எதிராக நல்லது செய்ய ஆசை என்னில், அதாவது என் மாம்சத்தில் எந்த நன்மையும் குடியிருக்கவில்லை என்பதை நான் அறிவேன். ஆசை என்னுடன் இருக்கிறது. ஆனால் அது நல்லதை செய்வதை நான் காணவில்லை. நான் விரும்பும் நன்மைக்காக நான் செய்வதில்லை. ஆனால் நான் விரும்பாத தீமையை நான் நடைமுறைப்படுத்துகிறேன். ஆனால் நான் விரும்பாததை நான் செய்வேன் என்றால், அதைச் செய்வது நான் அல்ல, ஆனால் என்னில் குடியிருக்கும் பாவம். நான் நல்லதை செய்ய விரும்பும்போது தீமையே எனக்கு இருக்கிறது என்ற சட்டத்தை நான் காண்கிறேன். ஏனென்றால் உள்ளான நபருக்குப் பிறகு நான் கடவுளின் சட்டத்தில் மகிழ்ச்சியடைகிறேன். ஆனால் என் மனதின் சட்டத்திற்கு எதிராகப் போரிட்டு என் அவயவங்களில் இருக்கும் பாவச் சட்டத்தின் கீழ் என்னைச் சிறைப்படுத்துவதை என் உறுப்புகளில் நான் காண்கிறேன். நான் எவ்வளவு கேவலமான மனிதன்! இந்த மரணத்தின் உடலில் இருந்து என்னை விடுவிப்பவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். ஆகவே மனதுடன் நானே கடவுளின் சட்டத்திற்குச் சேவை செய்கிறேன். ஆனால் மாம்சத்தால் பாவத்தின் சட்டத்திற்குச் சேவை செய்கிறேன். ரோமர்கள் 7:18-25 வரை. ஆனால் நான் சொல்கிறேன், ஆவியின்படி நடக்கவும் நீங்கள் மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஏனெனில் மாம்சம் ஆவிக்கு எதிராகவும் ஆவி மாம்சத்திற்கு எதிராகவும் இச்சிக்கிறது. நீங்கள் விரும்பியதைச் செய்யாதபடிக்கு இவை ஒன்றுக்கொன்று முரணானவை. கலாத்தியர் 5:16-17. விசுவாசிகள் இயேசுவிடமிருந்து பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்குள் வாழ்கிறார்கள். கடவுளைப் பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறார்கள். மற்றவர்களை நிபந்தனையின்றி நேசிக்க உதவுகிறார்கள். ஆனால் விசுவாசிகள் இன்னும் பாவம் செய்கிறார்கள். நாம் அனைவரும் வீழ்ந்த பாவமான உலகில் வாழ்கிறோம். மேலும் உலக வழிகளில் சிக்கிக் கொள்வது எளிது. ஒவ்வொரு நாளும் கடவுளுடன் வெளிச்சத்தில் நடக்க கடின உழைப்பும் ஒழுக்கமும் தேவை. பேரானந்தம் பெற்றவர் என்று நீங்கள் நினைக்கும் நபர் இயேசுவின் அன்பை உங்களிடம் காட்டாதது துரதிர்ஷ்டவசமானது. நீங்கள் அதை அவர்களுக்கு எதிராக வைத்திருக்க வேண்டாம். அல்லது கடவுளின் அன்பை புரிந்து கொள்வதிலிருந்தும் கிருபையை காப்பாற்றுவதிலிருந்தும் உங்களைத் தடுக்க வேண்டாம் என்று நான் பிரார்த்திக்கிறேன். 10.3 இந்த மக்கள் ஏன் பேரானந்தம் செய்யப்படவில்லை? 10.3.1 சில கிறிஸ்தவர்களா? ஒருவர் தன்னை கிறிஸ்தவர் என்று குறிப்பிடுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவர்களுடைய குடும்பம் கிறிஸ்தவர் என்பதால் சில சமயங்களில் தேவாலயத்திற்குச் சென்றிருக்கலாம், அல்லது இயேசுவின் பேரில் பல வேலைகளைச் செய்திருக்கலாம். அந்த நபர் பின்தங்கியிருந்தால் பேரானந்தத்திற்கு முன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கவில்லை என்று என்னால் சொல்ல முடியும். அவருடன் தேவையான தனிப்பட்ட உறவை அவர்கள் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் மீண்டும் பிறக்கவில்லை. இதைப் பற்றி இயேசு மக்களை எச்சரித்தார். பரலோகத்திற்குச் செல்வதற்கு அவருடைய பேரில் நல்ல காரியங்களைச் செய்வதை விட அதிகம் தேவை என்று அவர் கூறினார். இயேசு உங்களை அறிய வேண்டும். அதாவது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் குடியிருக்க வேண்டும். நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தால் மட்டுமே அது நடக்கும். என்னிடம் ஆண்டவரே, ஆண்டவரே எனச் சொல்லும் அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். மாறாக பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே. அந்நாளில் பலர் என்னிடம் சொல்வார்கள், ஆண்டவரே, ஆண்டவரே,
நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம். உமது நாமத்தினாலே பிசாசுகளைத் துரத்தினோம். உமது நாமத்தினாலே பல வல்லமைகளைச் செய்தோம் அல்லவா? பிறகு நான் அவர்களிடம் சொல்வேன், நான் உன்னை அறிந்ததில்லை. அக்கிரமம் செய்பவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். மத்தேயு 7, 21 முதல் 23. இயேசுவைப் பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்குச் சொல்வதை நம்பாததால் இந்த மக்கள் பின்தங்கிவிட்டனர். சகோதரரே, நான் உங்களுக்குப் பிரசங்கித்த நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்குப் பிரசங்கித்த வசனத்தை நீங்கள் உறுதியாகப் பற்றிக் கொண்டால், நீங்கள் வீணாக விசுவாசிக்காவிட்டால் இரட்சிக்கப்படுவீர்கள். ஏனென்றால், நான் பெற்றதை முதலில் உங்களுக்கு அறிவித்தேன். அதாவது, கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கும் பின்னர் 12 பேருக்கும் தோன்றினார். பின்னர் அவர் 500க்கும் மேற்பட்ட சகோதரர்களுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களில் பெரும்பாலோர் இதுவரை இருக்கிறார்கள், ஆனால் சிலர் தூங்கிவிட்டார்கள். பின்னர் அவர் யாக்கோபுக்கும் பின்னர் அனைத்து அப்போஸ்தலர்களுக்கும் கடைசியாக தவறான நேரத்தில் பிறந்த குழந்தையைப் போல எனக்கும் தோன்றினார். முதல் கொரிந்தியர் 15, 1 முதல் 8. 10.3.2. சில கிறிஸ்தவ போதகர்களா? ஓ, இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. கிறிஸ்தவ போதகர்கள் மற்றும் பிரசங்கிகள் அநேகமாக கடவுளுடைய வார்த்தையை வாசித்து படித்தவர்களாக இருக்கலாம். பெரும்பாலானோர் வேதத்தைப் பற்றி நன்கு அறிந்தவர்கள். பின்தங்கியவர்கள் இயேசுவின் இரட்சிப்பின் கிருபையை நம்புவதற்கு பதிலாக சட்டத்தை பின்பற்றுவதில் சிக்கியிருக்கலாம். தங்களை மன்னித்து தங்கள் வாழ்க்கையில் வருமாறு அவர்கள் ஒருபோதும் இயேசுவிடம் கேட்கவில்லை. இந்த எச்சரிக்கையைப் போலத்தான் இயேசு மக்களுக்குக் கொடுத்ததை நாம் முன்பு படித்திருக்கிறோம். அவருடைய பேரில் தீர்க்கதரிசனம் சொல்வது, பிசாசுகளைத் துரத்துவது போன்ற பலமான செயல்களைச் செய்த சிலர் பரலோகத்தில் நுழையமாட்டார்கள். ஏனென்றால் இயேசு அவர்களை அறியவில்லை என்று அவர் கூறினார். இயேசுவுக்கு எல்லாம் தெரியும் என்பதை இப்போது நாம் அறிவோம். எனவே அவர் இந்த மக்களுடன் எந்த உறவையும் கொண்டிருக்கவில்லை. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் தங்கவில்லை. என்னிடம், ஆண்டவரே, ஆண்டவரே எனச் சொல்லும் அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். மாறாக, பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே. அந்நாளில் பலர் என்னிடம் சொல்வார்கள், ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளைத் துரத்தினோம், உமது நாமத்தினாலே பல வல்லமைகளைச் செய்தோமல்லவா? பிறகு நான் அவர்களிடம் சொல்வேன், நான் உன்னை அறிந்ததில்லை. அக்கிரமம் செய்பவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். மத்தேயு 7, 21 முதல் 23. இயேசுவின் ஊழியத்தின்போது பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இதுவே நடந்தது. அவர்கள் யூத வேதங்களில் நன்கு படித்தவர்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை முன்னும் பின்னும் அறிந்திருப்பார்கள். அவர்களில் சிலர் தங்கள் சொந்த சீடர்களுக்கு வேதம் கற்பித்தார்கள். ஆயினும் அவர்கள் இயேசுவை அறியவில்லை அல்லது அவர் அவர்களுக்காகச் செய்ததை நம்பவில்லை. அவர்கள் பரலோகத்திற்குச் செல்வதில் கவனம் செலுத்தியதால் வேதத்தின் செய்தியை அவர்கள் முற்றிலும் தவறவிட்டார்கள். இயேசுவே இங்கு பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்காக இதைப் பற்றிக் கொஞ்சம் வெளிச்சம் போடுகிறார். அவர் நமக்குச் சட்டத்தைச் சொல்கிறார். விதிகளைப் பின்பற்றி நம்மை காப்பாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவில் உள்ள நம்பிக்கை மட்டுமே நம்மை நீதிமான்களாக்கும். நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியை நான் கொண்டிருக்காமல், கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் உண்டான நீதியாகிய விசுவாசத்தினாலே தேவனால் உண்டான நீதி. பிலிப்பியர் 3:9. நீங்கள் பின்தங்கியிருந்தால், பேரானந்தத்திற்கு முன்பு அவர்கள் ஒரு கிறிஸ்தவ போதகர் என்று கூறுபவர்களைக் கேட்பதில் கவனமாக இருங்கள். பேரானந்தத்திற்கு முன் அவர்கள் இயேசுவை நம்பாததால்
எப்படி இரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பற்றிய கடவுளின் தெளிவான செய்தியை அவர்கள் தவறவிட்டனர். அவர்களால் பைபிளில் எதையும் உங்களுக்கு நன்றாக விளக்க முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையுடன் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்துவிட்டார்கள். அவர்கள் இப்போது இயேசுவில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பேரானந்தத்திற்கு முன்பு அவர்கள் இதை மறைத்து ஒரு நல்ல வேலையைச் செய்தார்கள். எனவே அவர்கள் உண்மையில் உண்மையானவர்களா என்பதை நீங்கள் எளிதாகக் கூறப்போவதில்லை. எனவே எச்சரிக்கையாக இருங்கள். விழுந்த தேவதூதர்கள் ஒளியின் தேவதைகளாக மாற முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நபர் அந்திக்கிறிஸ்துவின் ஆவியைக் கொண்டிருக்க முடியும் மற்றும் பொய்களைக் கற்பிப்பவராக இருக்கலாம். 10.4 பேரானந்தம் செய்யப்பட்ட மக்கள் நலமா? 10.4.1 பேரானந்தம் செய்யப்பட்ட மக்களுக்கு என்ன நடந்தது? நிச்சயமாக அவர்கள் சரி. அவர்கள் இயேசுவை மேகங்களில் சந்தித்தனர். அவர்கள் தற்போது இயேசுவுடனும் கடவுளுடனும் பரலோகத்தில் இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்துடனும் பிரதான தூதனுடைய சத்தத்துடனும் தேவனுடைய எக்காளத்துடனும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவார்கள். பிறகு உயிரோடிருக்கும் நாமும் எஞ்சியிருப்பவர்களும் கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க மேகங்களில் அவர்களோடு சேர்த்துக் கொள்ளப்படுவோம். எனவே நாம் என்றென்றும் இறைவனுடன் இருப்போம். முதல் தெசலோனிக்கேயர் 4:16-17 அவர்கள் பேரானந்தம் பெற்றபோது பரலோக வாழ்வுக்கு ஏற்ற புதிய உடல்களையும் பெற்றனர். அவர்கள் ஒரு நொடியில் உருமாறி இப்போது அழியாத உடல்களைக் கொண்டுள்ளனர். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன். நாம் அனைவரும் இறக்க மாட்டோம், ஆனால் நாம் அனைவரும் மாற்றப்படுவோம். கடைசி எக்காளம் ஊதப்படும் ஒரு நொடியில், கண் இமைக்கும் நேரத்தில் அது நடக்கும். ஏனென்றால் எக்காளம் ஒலிக்கும்போது இறந்தவர்கள் என்றென்றும் வாழ்வதற்காக உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். மேலும் வாழும் நாமும் மாற்றப்படுவோம். ஏனெனில் இறக்கும் நம் உடல்கள் என்றும் இறக்காத உடல்களாக மாற்றப்பட வேண்டும். அழியாத நமது உடல்களை அழியாத உடல்களாக மாற்ற வேண்டும். முதல் கொரிந்தியர் 15:51-53 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. இயேசு உயிர்த்தெழுந்தபோது அவர் ஒரு புதிய அழியாத மகிமைப்படுத்தப்பட்ட உடலைப் பெற்றார். அவருடைய உடலைப் பற்றி நாம் கற்றுக்கொள்ளும் சில விஷயங்கள் இங்கே உள்ளன. அவரது உடல் சதையும் எலும்புடன் இருந்தது. சீடர்கள் அவரைத் தொட்டு அவர் உண்மையானவர் என்பதை உணர முடிந்தது. இயேசு இன்னும் சாப்பிட முடியும். கர்த்தர் உண்மையில் உயிர்த்தெழுந்தார். சீமோனுக்குத் தோன்றினார். அவர்கள் இவற்றைச் சொல்லிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று அவர்களை நோக்கி, உங்களுக்குச் சமாதானம் என்றார். ஆனால் அவர்கள் பயந்து பயத்தால் நிறைந்து ஒரு ஆவியைக் கண்டதாக எண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இதயத்தில் ஏன் சந்தேகம் எழுகிறது? என் கைகளையும் கால்களையும் பார், அது நான்தான் என்று. என்னைத் தொட்டுப் பாருங்கள், ஏனென்றால் என்னிடம் இருப்பதை நீங்கள் பார்ப்பது போல் ஒரு ஆவிக்கு சதையும் எலும்புகளும் இல்லை. இப்படிச் சொல்லிவிட்டு தன் கைகளையும் கால்களையும் அவர்களுக்குக் காட்டினார். அவர்கள் இன்னும் மகிழ்ச்சியால் நம்பாமல் ஆச்சரியப்பட்டு அவர்களிடம், உங்களிடம் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா? அவர்கள் அவருக்கு ஒரு துண்டு வறுக்கப்பட்ட மீனையும் கொஞ்சம் தேன்கூட்டையும் கொடுத்தார்கள். அவர் அவற்றை எடுத்து அவர்கள் முன் சாப்பிட்டார். லூக்கா 24:34, 36-43. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இந்தக் கணக்கில் இயேசு சுவர்கள் வழியாக நடக்கலாம் அல்லது காற்றில் இருந்து வெளியே தோன்றலாம் என்று பார்க்கிறோம். இப்போது பேரானந்தம் பெற்றவர்கள் தங்கள் புதிய உடல்களால் இதைச் செய்ய முடியும் என்று எனக்குத் தெரியவில்லை. ஆனால் இயேசுவால் முடியும். மேலும் அவர் ஒரு புதிய உடலைக் கொண்ட ஒருவருக்கு நமக்கு இருக்கும் ஒரே உதாரணம். வாரத்தின் முதல் நாளான அன்று மாலையாகியபோது
சீடர்கள் கூடியிருந்த இடத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தபோது யூதர்களுக்கு பயந்து இயேசு வந்து நடுவில் நின்று அவர்களை நோக்கி சமாதானம் என்றார். நீ ஜான் 20:19 10.4.2 பேரானந்தம் செய்யப்பட்ட மக்கள் எங்கே? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேரானந்தம் பெற்ற மக்கள் தற்போது பரலோகத்தில் கடவுள் மற்றும் இயேசுவுடன் இருக்கிறார்கள். பேரானந்தத்திற்குப் பிறகு அவர்களுக்கு 2 நிகழ்வுகள் நடக்கின்றன என்று பைபிள் சொல்கிறது. பேமா இருக்கை தீர்ப்பு மற்றும் திருமண விருந்து. பரலோகத்தில் அவர்களுக்கு நடக்கும் முதல் நிகழ்வுகளில் ஒன்று பீமா சீட் தீர்ப்பு. இது வெகுமதிகளின் காலம். பூமியில் நாம் செய்தவற்றிற்காக நாம் அனைவரும் நியாயந்தீர்க்கப்படுவோம் என்று பைபிள் சொல்கிறது. இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு பாவங்களை தீர்ப்பது இல்லை, ஏனென்றால் இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பதிலாக புதையல் மற்றும் கிரீடங்களை சம்பாதிக்கக்கூடிய படைப்புகளின் தீர்ப்பு உள்ளது. கீழே பேரானந்தம் பெற்றவர்களில் சிலர் சம்பாதித்த ஒரு கிரீடத்தை நீங்கள் காண்பீர்கள். அது நீதியின் கிரீடம். இனிமேல் நீதியின் கிரீடம் எனக்காகச் சேமித்து வைத்திருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்குத் தருவார். எனக்கு மட்டுமல்ல, அவருடைய தோற்றத்தை விரும்பிய அனைவருக்கும். 2 தீமோத்தேயு 4:8 ஆனால் தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த கற்கள், மரம், வைக்கோல் அல்லது வைக்கோல் ஆகியவற்றைக் கொண்டு அஸ்திவாரத்தின் மீது ஒருவன் கட்டினால் ஒவ்வொருவனுடைய வேலையும் வெளிப்படும். நாள் அதை அறிவிக்கும், ஏனென்றால் அது நெருப்பில் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனின் வேலையும் என்ன மாதிரியான வேலை என்பதை நெருப்பே சோதிக்கும். எந்த ஒரு மனிதனின் வேலை அவன் மீது கட்டியெழுப்பப்பட்டாலும் அவன் வெகுமதியைப் பெறுவான். ஒரு மனிதனின் வேலை எரிக்கப்பட்டால் அவன் நஷ்டத்தை அனுபவிப்பான். ஆனால் அவனே இரட்சிக்கப்படுவான். ஆனால் நெருப்பின் மூலம். 1 கொரிந்தியர் 3:12-15 பைபிளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மக்கள் பெரும்பாலும் கிறிஸ்துவின் மணமகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பூமியில் திருமணம் என்பது இயேசுவுடனான நமது உறவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பூமியில் நாம் நமது துணையுடன் மிக நெருக்கமான உறவைக் கொண்டுள்ளோம். இயேசுவோடு நாம் வைத்திருக்க வேண்டிய அதே வகையான உறவு நெருக்கமான மற்றும் நெருக்கமான ஒன்று. பரலோகத்தில் திருமண விருந்து இயேசுவுடன் அந்த உறவைக் கொண்டாடுகிறது. பேரானந்தத்திற்கு முன் இயேசுவில் நம்பிக்கை வைப்பவர்கள் மட்டுமே இந்த சிறப்பு நிகழ்வில் சேர்க்கப்படுவார்கள். கீழே உள்ள 2வது வேதாகமத்தில் ஆட்டுக்குட்டி என்பது இயேசுவின் குறிப்பு மற்றும் அவரது மனைவி பேரானந்தம் பெற்ற அல்லது உயிர்த்தெழுப்பப்பட்ட விசுவாசிகள். ஏனெனில் நான் உன்னை கிறிஸ்துவுக்குப் பரிசுத்த கன்னியாகக் காட்டுவதற்காக ஒரே கணவனுக்கு உன்னை மணந்தேன். 2 கொரிந்தியர் 11:2 மகிழ்ந்து மகிழ்வோம், அவருக்கு மகிமை கொடுப்போம். ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அவள் பிரகாசமான சுத்தமான மெல்லிய துணியால் அணிந்து கொள்வாள் என்று அவளுக்குக் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் மெல்லிய துணி பரிசுத்தவான்களின் நீதியான செயல்கள். வெளிப்படுத்துதல் 19:7-8 10.4.3 பேரானந்தம் பெற்றவர்கள் நம்மை பார்க்கிறார்களா? இங்கே பெரிய கேள்வி என்னவென்றால், இறந்தவர்கள் என்னை பார்க்க முடியுமா அல்லது பூமியில் என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியுமா? நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பல உதாரணங்களை பைபிள் தருகிறது. ஒரு பாவி மனந்திரும்பும்போது பரலோகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். யாராவது இயேசுவில் விசுவாசம் வைக்கும்போது பரலோகத்தில் உள்ளவர்களுக்குத் தெரியும் என்பதை இது குறிக்கிறது. இந்த வேதாகமத்தில் பரலோகத்தில் உள்ள இந்த மகிழ்ச்சியைப் பற்றி இயேசுவே பேசுகிறார். அப்படியே மனந்திரும்பத் தேவையில்லாத 99 நீதிமான்களை விட மனந்திரும்புகிற ஒரு பாவியைக் குறித்து
பரலோகத்தில் அதிக சந்தோஷம் இருக்கும் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன். அல்லது எந்த பெண்ணிடம் 10 டிராக்மா நாணயங்கள் இருந்தால், ஒரு டிராக்மா நாணயத்தை இழந்தால், விளக்கு ஏற்றி வீட்டைத் துடைத்து அதைக் கண்டுபிடிக்கும் வரை விடாமுயற்சியுடன் தேடமாட்டாள்? அவள் அதைக் கண்டுபிடித்ததும் அவளுடைய தோழிகளையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னுடன் சந்தோஷப்படுங்கள், ஏனென்றால் நான் இழந்த திராக்மாவைக் கண்டுபிடித்தேன். அப்படியிருந்தும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், ஒரு பாவி மனந்திரும்புவதைக் குறித்து தேவதூதர்களின் முன்னிலையில் மகிழ்ச்சியிருக்கிறது. லூக்கா 15, 7-10 வரை. பேரானந்தத்திற்குப் பிறகு மரிக்கும் மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து உபத்திரவ காலத்தின் போது கடவுள் எப்போது தங்கள் மரணத்திற்குப் பழிவாங்கப் போகிறார் என்றும் பூமியிலுள்ள மக்களை நியாயந்தீர்க்கப் போகிறார் என்றும் கேட்கிறோம். பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு கடவுள் இன்னும் பழிவாங்கவில்லை என்பதை இது குறிக்கிறது. ஆட்டுக்குட்டி இயேசுவை குறிக்கிறது. அவர் 5ஆம் முத்திரையைத் திறந்தபோது பலிபீடத்தின் அடியில் கடவுளுடைய வார்த்தைக்காகவும் ஆட்டுக்குட்டியின் சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்களைக் கண்டேன். அவர்கள் உரத்த குரலில் கூக்குரலிட்டு, போதகரே, பரிசுத்தமும் உண்மையுமானவரே, பூமியில் வசிப்பவர்களுக்காக எங்கள் இரத்தத்தை நியாயந்தீர்த்து பழிவாங்கும் வரை எவ்வளவு காலம்? வெளிப்படுத்துதல் 6, 9-10 வரை. மற்றொரு எடுத்துக்காட்டில் இயேசுவின் 2ஆம் வருகைக்கு சற்று முன்பு பாபிலோன் நகரம் அழிக்கப்பட்டதில் பரலோகத்தின் முழு மக்களும் மகிழ்ச்சியடைவதைக் காண்கிறோம். பெரிய பரத்தையர் என்பது அந்நகரைக் குறிக்கும். பூமியில் நடக்கும் சில நிகழ்வுகளை பரலோகத்தில் உள்ள அனைவரும் அறிந்திருக்கிறார்கள் என்பதை இது நமக்குச் சொல்கிறது. இவைகளுக்குப் பிறகு, அல்லேலூயா, இரட்சிப்பும் வல்லமையும் மகிமையும் நம் தேவனுக்கே உரியது, ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மையும் நீதியுமானவை. ஏனென்றால் தன் பாலியல் ஒழுக்கக்கேட்டினால் பூமியைக் கெடுத்த பெரிய வேசியை அவன் நியாயந்தீர்த்து தன் வேலைக்காரரின் இரத்தத்தை அவள் கையால் பழிவாங்கினான். ஒரு வினாடி, அல்லேலூயா, அவளுடைய புகை என்றென்றும் உயர்ந்து கொண்டே செல்கிறது. வெளிப்படுத்துதல் 19, 1-3. நான் வழங்கும் கடைசி உதாரணம் சவுல் ராஜாவுக்கும் கடவுளின் இறந்த தீர்க்கதரிசி சாமுவேலுக்கும் இடையிலான உரையாடல். சவுல் மன்னன் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்தான். அவனுடைய தீர்க்கதரிசிகள் அல்லது கனவுகள் மூலம் கடவுளிடமிருந்து பதில்களைப் பெறவில்லை. எனவே அவர் இறந்தவர்களுடன் பேசுவதற்குப் பயன்படுத்திய ஒரு மனநோயாளியைக் கண்டுபிடித்தார். ஆம், அவர் உண்மையில் அதைச் செய்தார். எப்படி நடந்தது என்று பார்ப்போம். சவுல் கர்த்தரிடம் விசாரித்தபோது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலோ ஊரீம்களினாலோ தீர்க்கதரிசிகளினாலோ பதிலளிக்கவில்லை. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரர்களை நோக்கி, நான் அவளிடத்தில் போய் விசாரிக்கும்படிக்கு எனக்குப் பரிச்சயமான ஆவியுள்ள ஒரு பெண்ணைத் தேடுங்கள் என்றான். அவனுடைய வேலைக்காரர்கள் அவனை நோக்கி, இதோ எண்டோரில் ஒரு பழக்கமான ஆவியுள்ள ஒரு பெண் இருக்கிறாள். அப்பொழுது அந்தப் பெண், நான் யாரை உன்னிடத்தில் கொண்டு வருவேன்? சாமுவேலை எனக்காக அழைத்து வா என்றார். அவன் அவளிடம், அவன் எப்படி இருக்கிறான்? அவள் சொன்னாள், ஒரு முதியவர் வருகிறார். அவர் ஒரு மேலங்கியால் மூடப்பட்டிருக்கிறார். அது சாமுவேல் என்று சவுல் உணர்ந்து தரையில் முகம் குனிந்து மரியாதை காட்டினார். சாமுவேல் சவுலை நோக்கி, என்னை வளர்க்க ஏன் என்னை தொந்தரவு செய்தாய்? சவுல் பதிலளித்தார், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். பெலிஸ்தர்கள் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவன் என்னை விட்டுப் பிரிந்துவிட்டார். தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ கனவுகளினாலோ இனி எனக்கு பதிலளிக்கவில்லை. ஆதலால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ எனக்குத் தெரிவிக்கும்படி உன்னை அழைத்தேன். சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டுப் பிரிந்து உனக்குப் பகைவராயிருந்து நீ என்னை ஏன் கேட்கிறாய்? கர்த்தர் என் மூலம் சொன்னபடியே உங்களுக்குச் செய்தார். கர்த்தர் ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பிடுங்கி அதை உன் அயலான தாவீதுக்குக் கொடுத்தார். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்குச் செவிகொடாமலும் அமலேக்கின் மேல்
அவருடைய உக்கிரமான கோபத்தைச் செலுத்தாததாலும் கர்த்தர் இன்று உங்களுக்கு இந்தக் காரியத்தைச் செய்தார். மேலும் கர்த்தர் உன்னோடு இஸ்ரவேலையும் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக்கொடுப்பார். நாளை நீயும் உன் மகன்களும் என்னுடன் இருப்பீர்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் இராணுவத்தையும் பெலிஸ்தியர்களின் கையில் ஒப்புக்கொடுப்பார். முதல் சாமுவேல் 28:6-7, 11, 14-19. உரையாடலில் கடவுளின் இறந்த தீர்க்கதரிசியான சாமுவேல் கர்த்தர் சவுலை விட்டுச் சென்றதை அறிந்திருந்தார். கர்த்தர் சவுலிடம் தாவீதுக்கு தனது ராஜ்யத்தைக் கொடுக்கப் போவதாகச் சொன்னார் என்பதையும் அமலேக்கியர்களை அழிக்க சவுல் மறுத்துவிட்டார் என்பதையும் அறிந்தோம். இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், அடுத்த நாள் சவுல் தோற்கடிக்கப்படுவார் என்பதையும் அவரும் அவருடைய மகன்களும் இறந்து சாமுவேலுடன் இருப்பார்கள் என்பதையும் சாமுவேல் அறிந்திருந்தார். பூமியில் என்ன நடக்கிறது என்பதை சாமுவேலுக்கு தெளிவாகத் தெரியும். ஆனால் அவர் கடவுளிடமிருந்து வெளிப்படையாகப் பெற்ற எதிர்கால நிகழ்வுகளைப் பற்றிய சில அறிவும் அவருக்கு இருந்தது. இந்த உதாரணங்களின் அடிப்படையில் பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு பூமியில் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி ஓரளவு அறிந்திருப்பதை நாம் அறியலாம். இருப்பினும் அவர்கள் உங்களை ஒரு தவழும் வேட்டைக்காரனைப் போல பார்க்கவில்லை பேசுவதற்கு. கடவுளோ அல்லது ஒரு தேவதையோ அவர்களுக்குச் சொல்லியிருப்பதால் அவர்களின் அறிவு இருக்க வாய்ப்புள்ளது. 10.5 பேரானந்தம் செய்யப்பட்டவர்களை நான் மீண்டும் பார்ப்பேனா? சரி, எல்லாம் உங்களைப் பொறுத்தது. நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவர் உங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்று நம்பினால், ஆம், பேரானந்தம் செய்யப்பட்ட மக்களை மீண்டும் காண்பீர்கள். ஒரு விசுவாசியாக இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன் நீங்கள் இறந்தால், நீங்கள் அவர்களை பரலோகத்தில் பார்ப்பீர்கள். நீங்கள் ஒரு உபத்திரவத் துறவியாக இறப்பீர்கள். இன்னல்கள் மற்றும் பெரும் துன்பங்களிலிருந்து காப்பாற்றப்பட்டவர். இவைகளுக்குப் பிறகு நான் பார்த்தபோது, இதோ, எல்லா தேசங்களிலும் எல்லா கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் மொழிகளிலும் இருந்து ஒருவராலும் எண்ண முடியாத திரளான ஜனங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் வெள்ளை வஸ்திரம் தரித்து பேரீச்ச மரக்கிளைகளுடன் நிற்பதைக் கண்டேன். அவர்களின் கைகளில் ஒரு பெரியவர் என்னிடம், வெள்ளை அங்கி அணிந்திருக்கும் இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள்? நான் அவரிடம், என் ஆண்டவரே, உங்களுக்குத் தெரியும். அவர் என்னிடம் சொன்னார், இவர்கள் பெரும் துன்பத்திலிருந்து வெளியே வந்தவர்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தங்களுடைய வஸ்திரங்களைத் துவைத்து வெண்மையாக்கினார்கள். வெளிப்படுத்துதல் 7:9-13-14. ஒரு விசுவாசியாக நீங்கள் உபத்திரவத்தின் மூலம் தப்பிப் பிழைத்தால், இயேசுவின் 2ஆம் வருகையிலும் பூமியில் இயேசுவின் ஆட்சியின் 1000 வருட காலத்திலும் நீங்கள் அவர்களை மீண்டும் காண்பீர்கள். இந்த வேதத்தில் இயேசுவின் 2ஆம் வருகையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். சாத்தான் கட்டப்பட்ட பிறகு குறி பெறாத மற்றும் அந்திக்கிறிஸ்துவை வணங்காத விசுவாசிகளை இயேசு பிரிக்கிறார். அவர்கள் ஆடுகள். அவர்கள் இயேசுவுடன் பூமியில் அவருடைய ராஜ்யத்தில் வாழ வேண்டும். பேரானந்தம் பெற்ற மக்கள் அங்கே அவருடன் இருப்பார்கள். ஆனால் மானிடமகன் தம்முடைய மகிமையோடும் அவரோடு எல்லா பரிசுத்த தூதர்களும் வரும்போது அவர் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அவருக்கு முன்பாக எல்லா ஜாதிகளும் ஒன்று சேர்வார்கள். மேய்ப்பன் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளிலிருந்து பிரிப்பது போல அவர் அவர்களை ஒருவரிடமிருந்து பிரிப்பார். செம்மறியாடுகளை வலது புறத்திலும் வெள்ளாடுகளை இடப்புறத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தம்முடைய வலது பக்கத்தில் இருப்பவர்களிடம், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட ராஜ்யத்தைச் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பின்பு அவர் இடதுபுறத்தில் இருப்பவர்களையும் நோக்கி, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டுப் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் நித்திய அக்கினிக்குள் போங்கள். மத்தேயு 25:31-34-41.
நீங்கள் நம்ப வேண்டாம் என்று தேர்வு செய்தால், இல்ல, நீங்கள் அவர்களை மீண்டும் பார்க்க மாட்டீர்கள். ஏனென்றால், பேரானந்தம் பெற்ற மக்கள் எப்பொழுதும் இயேசு இருக்கும் இடத்திலோ, பரலோகத்திலோ அல்லது பூமியிலோ அவருடன் 1000 வருட அரசாட்சியில் இருப்பார்கள். நீங்கள் இறக்கும்போது அல்லது இயேசு திரும்பி வரும்போது நீங்கள் உயிருடன் இருந்தால், நீங்கள் சாத்தானுக்காக உருவாக்கப்பட்ட நெருப்புக் கடலில் முடிவடைவீர்கள். மேலே உள்ள வேதத்தில் நீங்கள் ஆடு,